73:1 வாசிங்க. சுத்த இதயம் உள்ளவர்களாகிய என்னங்க 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 இது நல்ல கவனிங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை சுத்த இதயத்தில் எண்ணில சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பி. ஒவ்வொரு நாளும் உங்க ஆவியினாலே என்ன பண்ணுங்க, என்னை புதுப்பியும் ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாத வழிகளை விட்டு என்னை திருப்புங்க என்று சொன்னவரு. இங்க தாவீது சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க. சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி ரீமா நாகா ராகா லாகா தியானமா தியானமா லவாதியானமா. சுத்த இருதயம் எனக்குள்ள இருந்ததுனா, தேவனுக்கு பிரியமானதா இருந்தானா, அவர் நல்லவராகவே எனக்குள்ள செயல்படுவார். அவர் நன்மைகளை செய்வார். ஆண்டு விரும்புறாருங்க. ஆண்டு விரும்புறார். அவர் நன்மை செய்ய எப்படியா இருக்காரு? ஆவலுள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ள சுத்த இருதயம் இருக்கா? ஆவியானவருடைய நடத்துதல் இருக்குதா? நாம் தேவனை தரிசிக்கிறோம். முகமுகமா தரிசித்தேன் என்று என்ன பண்றாராம்? மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார். முகமுகமா. ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். நான் அவன் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம் இருதயமே நம்ம என்ன பண்ணோம்? குற்றவாளி ஆயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற காரியம் உங்க இருதயம் எப்படி இருக்கு அப்படி என்பது முதலாவது யார் அறிவா? கர்த்தர் அறிவா. இரண்டாவது பிசாசானவன் அறிவா. மூன்றாவது தான் மனுஷன் அறிய முடியும். மனுஷனுடைய ஆவியை என்று மனுஷனை வேறு ஒருவன் அறிய மாட்டான். ஆனா தேவனுடைய ஆவியானவர் சகலவற்றையும் அறிந்து நமக்கு வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறார். நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி. அதனாலதான் தேவனுடைய ஆவியானவர் ரொம்ப அவசியம். அப்போ இங்க தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதனாலதான் எவ்வளவு நாள் அவர்கள் விரோதமாய் பேசினாலும் கலகம் பண்ணினாலும் முறுமுறுத்தாலும் அவர்கள் ஆசீர்வதித்து அவர்களை கைவிடல. ஏனென்றால் ஆபிரகாமோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனின் உடன்படிக்கையின் தேவனுமாகிய கர்த்தர் அவர்களை ஒருபோதும் வெட்கப்படவில்லை, கைவிடவே இல்லை. அந்த சந்ததியை அவர்களை அங்கு கொண்டு போய் சேர்த்தார். அந்த வாக்குத்தத்தை பண்ணப்பட்டதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, அவர்களுக்கு உதவியாயிருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சேவன் சாதாரணமானவர் அல்லங்க. அதனால்தான் இங்க தாவீது அறிந்து சொல்லுகிறான், சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார்.